கடைசி கால சம்பவங்கள் பக்கம் 193 படிக்கிறோம். திருச்சபை மீது பரிசுத்த ஆவியானவர் இறங்கும் காரியமானது ஏதோ எதிர்காலத்தில் நடக்க போகின்ற சம்பவம் போல எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆவியானவர் ஊற்றப்படுவது அது எப்பயோ இனிமேதாங்க நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோமா? ஆனால் இப்போதே அவரை பெற்றுக்கொள்வதுதான் திருச்சபையின் ஸ்லாக்கியமாக இருக்கின்றது. எனவே அதை நாடுங்கள். பரிசுத்த ஆவியின் அந்த அருட்பொழிவை நாடுங்கள், அதற்காக ஜெபியுங்கள், அதை நம்புங்கள். நாம் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை வழங்குவதற்கு பரலோகமும் காத்து கொண்டிருக்கிறது. ஆவியானவர் கொடுப்பதற்கு பரலோகம் காத்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவர் காத்து கொண்டுதான் இருக்கிறார். நாம் தான் ஜெபத்திலே காத்திருப்பதே இல்லை. ஜெபத்திலே ஆவியானவரை நாம் கேட்பதே இல்லை. எதையோ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், உலக காரியங்களையே கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அந்த உன்னதத்தின் பலன் பரிசுத்த ஆவியானவர், பிதாவின் வாக்கு தத்தம், அந்த வரம், அந்த ஆசீர்வாதம், இது நம்ம கேட்கறது இல்லை. 10 நாட்கள் காத்திருந்து அந்த முன்மாரியின் அனுபவத்தை பெற்றார்கள். நம்ம காத்திருந்து ஜெபித்தாதானங்க பரிசுத்தாவின் வல்லமை பெற முடியும். ஜெபம் பண்ணுறதுக்கு டைமே இல்லையே, முழங்கால் போடுறதுக்கு நேரமே இல்லையே, பைபிள் வாசிக்க நேரமே இல்லையே. பரிசுத்த ஆவியானவர் எங்க வேலை செய்வார், எப்படி இறங்கி வருவார்? யோசித்து பாருங்க. பின்மாரியை பெற, கடைசி மலையை பெற, அந்த ஆனந்த தைலம் என்ற அந்த கடைசி அபிஷேகத்தை பெற்று ஊழியத்தை முடிக்க வேண்டுமே மீதமான திருச்சபை. யோசித்து பாருங்க பிரியமான தேவ பிள்ளைகளே, நமக்கு இந்த வாஞ்சை இருக்கிறதா?